ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் இரே டிசைனர்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம இந்த ஸ்லீவோட டிசைனிங் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு ப்ரைடல் ப்ளவுஸோட ஸ்லீவு. அந்த பிரைட் வந்து ஸ்கேலப் டிசைன் வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து செயின் ஸ்டிச் வந்து ஸ்கேலப் டிசைன்லேயே போட்டு எடுத்துக்கிறோம். ஆக்சுவலாக இந்த ப்ளவுஸ் வந்து ஒரு பேஸ்டல் ஷேடு, ஒரு லைட் லாவெண்டர் கலர் அப்படின்னு சொல்லலாம். அவங்க சாரியுமே வந்து ஒரு லாவெண்டர் கலர் தான் வரும். அங்கங்கே வந்து ப்ளூ கலர் இருக்கும். ஸோ நம்ம வந்து இதில் நிறைய ஸ்டோன் ஒர்க்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு செயின் ஸ்டிச் போட்டு முடித்த உடனே 4mm பீடு வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக அந்த ஸ்கேலப் டிசைன்லேயே வந்து 4mm பீட் வந்து கொடுத்துட்டே வரும். நம்ம அந்த ஷார்ட் பிட்ச் வரும்போதெல்லாம் ஒரு செயின் ஸ்டிச் வந்து போட்டு லாக் ஸ்டிச் போட்டு முடித்தோன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஷார்ட் பிட்ச் வந்து பர்ஃபெக்டாக மெயின்டைன் ஆகும். நெக்ஸ்ட்டு நான் 4mm பீடு கொடுத்து முடித்த உடனே ஜர்தோசி எடுத்திருக்கேன். அதில் வந்து நக்ஷி எடுத்திருக்கேன். ஓகேங்களா, நக்ஷி கொடுக்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் இன்னும் ப்ரைட்டாக காமிக்கும் ப்ளவுஸை. ஸோ நான் வந்து நக்ஷி எடுத்திருக்கேன். ஃபுல்லாகவே அந்த ஸ்கேலப் டிசைன் ஃபுல்லாகவே நான் கொடுத்துருக்கேன். இந்த ஒர்க் முடிஞ்ச உடனே நான் வந்து ஸ்டோன் செயின் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்து கட் பண்ணலை, அப்படியும் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்கேலப் ஃபுல்லாகவே நான் வந்து ரெண்டு ஸ்டோன் செயினாக எப்பயும் போல் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நம்ம பட்டன் ஹோல் போடுவோம் இல்லையா, அந்த ஸ்டிச் யூஸ் பண்ணி தான் ஸ்டெயின் ஸ்டிச் வந்து நான் போட்டிருக்கேன். அந்த ஷார்ப் எட்ஜ் வர இடத்துலலாம் வந்து நான் ஒவ்வொன்றா ஸ்டிச் பண்ணியிருக்கேன், ரெண்டாக பண்ணாமல். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு அந்த ஷார்ப் எட்ஜ் வந்து நல்லா நீட்டாக மெயின்டைன் ஆகும். நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும், அந்த இடத்துல வந்து நம்ம ஒவ்வொன்றா ஸ்டிச் பண்ணோன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த ஷார்ப் எட்ஜ் வந்து நல்லாவே மெயின்டைன் ஆகும். நிறைய பேர் ஒட்டியும் ஸ்டிச் பண்ணுவாங்க. நான் வந்து அப்படியே டைரெக்டாக ஸ்டிச் பண்ணிட்டேன். உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இல்லைன்னா நீங்கள் ஒட்டி கூட ஸ்டிச் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண வாட்டி ஒரு மூணு ரோ வந்து ஒர்க் பண்ணி முடிச்ச வாட்டி நெக்ஸ்ட்டு நான் வந்து சுகர் பீட் கொடுத்துருக்கேன். எப்பயும் போல் ரெண்டு பீடாக தான் ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். ஃபுல்லாகவே இந்த ஸ்கேலப் டிசைனை வந்து நம்ம இதோட இந்த பார்டர் ஒர்க் வந்து ஃபுல்லாகவே கவர் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து நான் அந்த ஸ்கேலப் டிசைன் வருது இல்லையா, அதுக்குள்ளே வந்து திலகம் ஷேப் வந்து ஸ்டோன் ஒர்க்கு கொடுத்துருக்கேன். இது வந்து நான் ஸ்டிச்சிங் ஸ்டோன் தான் எடுத்திருக்கேன். நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன், கம் போட்டு ஒட்டியும் இருக்கேன் ஃபார் சேஃப்டி பர்பஸ்க்காக. அதுக்கப்புறம் இந்த எட்ஜிலலாம் வந்து ரவுண்ட் ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். அவங்க வந்து இந்த மாதிரி டிசைன் தான் கேட்டிருக்காங்க. அல்டர்னேட்டிவாக ஒட்டியிருப்பேன். ஒன்று வந்து ப்ளூ கலருக்கு ப்ளூ கலர் சுற்றி வரும், சென்டரில் பிங்க் வரும். அடுத்த எட்ஜில் வந்து உள்ள ப்ளூ கலர் இருக்கும், நெக்ஸ்ட்டு வந்து பிங்க் கலர் இருக்கும். அப்படி தான் அல்டர்னேட்டிவாக ஒட்டியிருக்கேன். ஸ்டிச்சிங் ஸ்டோன் சென்டரில் திலகம் ஷேப் போட்டணும் இல்லையா, அதில் வந்து நான் சுகர் பீட் வந்து அவுட்லைனாக கொடுத்துருக்கேன். சுகர் பீட் கொடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து பர்பிள் கலர் ப்ளவுஸுங்கிறதுனால கொஞ்சம் ஒயிட் கலர் கொடுத்தா நல்லாயிருக்கும்னு யோசிச்சுட்டு அங்கே வந்து நான் ஒயிட் பேர்ல் யூஸ் பண்ணியிருக்கேன், பேர்ல் பீடு. இந்த மாதிரி லைட் கலர்ஸ்க்கெலாம் நம்ம வந்து பேர்ல் பீட் கொடுக்கும்போது அந்த ஒர்க்கை வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும். புட்டா ஒர்க் மாதிரி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஃப்ளவர் டைப் வந்து ஸ்டோன் ஒட்டியிருக்கோம் இல்லையா, அங்கே வந்து நான் நக்ஷி யூஸ் பண்ணி ஒரு எம்போஸ்ட் ஒர்க் கொடுக்குறேன். குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு எம்போஸ்ட் ஒர்க் மாதிரி கொடுத்துக்கிறேன். நம்ம இந்த மாதிரி ஸ்டோன் வந்து ஒட்டிட்டு ஒர்க் பண்ணும்போது அடுத்து அந்த இடத்துல ஏதாவது ஸ்டிச் பண்ணுற ஒர்க்குனால் கொஞ்சம் வந்து ஸ்டிச் பண்ண கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம பொறுமையாக அந்த இடத்துல ஸ்டிச் பண்ணி எடுக்கணும். இல்லைனா ஒன்று நீடில் வளைஞ்சிரும், இல்லை உடஞ்சிரும். இல்லை நக்ஷி இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது, ஜர்தோசிலாம் யூஸ் பண்ணும்போது இன்னுமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக யூஸ் பண்ணணும். ஏன்னா அந்த இடத்துல ஒன்று ஸ்டிச்சு பிரியறதுக்கு அந்த ஜர்தோசி பிரியறதுக்கு சான்சஸ் இருக்குது. இல்லைனா நீடில் வந்து வளையறதுக்கோ உடையிறதுக்கோ சான்சஸ் இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நீங்கள் ரொம்ப நாளாக தேடிட்டுருக்க ப்ராடக்ட்ஸோட ஜென்யூனான ரிவ்யூஸ் தெரியணுன்னா ஜென் ரிவ்யூஸ் பிளாட்ஃபார்மில் சர்ச் பண்ணி பாருங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ.